வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புத்தாண்டை ஒட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. பயன்பாட்டுக்கு வந்தது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்வோர் கிளாம்பாக்கம் செல்ல அறிவுறுத்தல். நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் பரிசு. சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. புத்தாண்டை ஒட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து சென்னை மாநகர காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இன்று இரவு 8 மணியிலிருந்து புத்தாண்டு தினமான நாளை காலை 6 மணி வரை மெரினா கடற்கரை சாலையில் எந்த வாகனங்களும் செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் முக்கியமான பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 1500 காவலர்கள் தொடர்ச்சியாக ரயில் நிலையங்களில் சோதனையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் வழக்கமாக 11 மணி வரை மதுபான கடைகளுக்கு அனுமதி உள்ள நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு இன்று மட்டும் நள்ளிரவு 1 மணி வரை சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விடுதிகள் மற்றும் மதுபான கடைகள் இதற்கான சிறப்பு அனுமதி பெற்று மட்டுமே மதுபானங்களை விற்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தற்போது வரை 90 நபர்கள் இந்த சிறப்பு அனுமதியை பெற்றுள்ளதாகவும் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தோர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள GST சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 393 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 100 கடைகள், 4 உணவகங்கள், துரித உணவகங்கள், பயணச்சீட்டு வழங்கும் இடம், மருத்துவ மையம், தாய்ப்பால் ஊட்டும் அறை, ATM அறைகள், 540 கழிப்பறைகள், நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், 4 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 12 இடங்களில் குடிநீர் வசதிகள் என பல்வேறு வகையில் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் நேற்று திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இது தொடர்பாக பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சென்னை கோயம்பேடு முதல் கிளாம்பாக்கம் வரை 5 நிமிடத்துக்கு ஒரு மாநகர பேருந்து இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தோ கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் குழப்பம் அடைவதை தவிர்க்க சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. 2024 புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மலர்கின்ற புத்தாண்டில் மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகவும் அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோய் இல்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலரும் புத்தாண்டு தமிழ்நாடு மக்களுக்கு உயர்வான வாழ்க்கையையும் நீங்காத வளங்களையும் தரட்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். புத்தாண்டில் பாசிச பாஜக ஆட்சி அகன்று மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி அமையும் என்று நம்பிக்கை உள்ளது என்று KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வடகிழக்கு பருவமழை காரணமாக பல பகுதிகளில் நல்ல மழை பெய்து வந்தது. டிசம்பர் தொடக்கத்தில் உருவான மிக்ஜாம் புயலாலும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பெய்த அதிகன மழையாலும் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. அதன் பின்னர் அதனைத் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு குறைந்துள்ளது. பல பகுதிகளிலும் மிதமான அளவிலேயே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் சில இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நீட்டித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இந்த நிலையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கான கால அவகாசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். அதன்படி ஜனவரி 2 வரை வழங்கப்பட்ட கால அவகாசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை காலை 9:10 மணிக்கு PSLV C-58 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. எக்ஸ்போசாட் உள்பட 10 செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு PSLV C-58 விண்ணில் ஏவப்படுகிறது. விண்ணில் உள்ள தூசு, நிறமாலை, வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலாவை எக்ஸ்போசாட் ஆராய உள்ளது. திருவனந்தபுரம் கல்லூரி மாணவிகள் தயாரித்த வேசாட் செயற்கைக்கோளும் ஏவப்படுகிறது. மொத்தம் 469 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் நாளை PSLV C-58 ராக்கெட் ஏவப்பட உள்ள நிலையில் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1,30,791 சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரும் 4ஆம் தேதி தலா 1000 வழங்கப்படும் என்றும் ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படும் எனவும் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் இன்று 90,000 பேருக்கு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சபரிமலையில் இன்று 90,000 பேருக்கு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் புக்கிங் செய்த 80,000 பேரும், நேரடியாக புக்கிங் செய்த 10,000 பேரும் இன்று தரிசனம் செய்து வருகின்றனர். மகர விளக்கின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி வரை ஆன்லைன் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தினமும் 80,000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து ஓரிரு நாளில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணத்துடன் கரும்பு, பச்சரிசி போன்ற பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது. சமீபத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும், வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கும் தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைக்கு தலா 6,000 ரூபாயும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு
தலா ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டு வருகிறது. தளபதி 68 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படத்தில் பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம், கணேஷ், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். கல்பாத்தி எஸ். அகோரம் சார்பில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 2024 சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என தெரிவித்தார். வரும் 2024 வருஷத்தில் அதே போன்று சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மெயின்டைன் பண்றதுக்கு கிரைம் கண்ட்ரோல், டிராபிக் மேனேஜ்மெண்ட் அனைத்துக்குமே சிறப்பான கவனம் செலுத்தி திருப்பூர் மாநகரத்தில் சிறப்பாக காவல்துறை செயல்படும் என்று மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மக்கள், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகரில் மதுபான கடைகளை அகற்றக் கோரி நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபால் நகரமன்ற உறுப்பினர் 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். அதில் ஷோலிங்கர் நகரில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகள் 2ஐயும் வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், ஷோலிங்கர் பேருந்து நிலையத்தை 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெரிதாக்கி பேருந்து நிலையத்தை புதிதாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் நகருக்குள் நீர்வழி கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அனைத்து கால்வாய்களையும் கண்டறிந்து தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் அனைவராலும் ஒப்புதல் பெற்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வசதிகள் செய்து தரக்கோரி பந்தாரப்பள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு வார்டு உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாற்றம்பள்ளி ஒன்றியம் பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 4வது வார்டு மற்றும் 6வது வார்டு பகுதிகளில் குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான ஸ்ரீ சக்தி தியேட்டர் அருகில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கவின் பட்டேல் என்ற நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவரது இருசக்கர வாகனத்தில் கடைகளுக்கு சப்ளை செய்வதற்கான வைத்திருந்த 50 கிலோ ஆன்ஸ் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதேபோல் திருப்பூரில் பல்வேறு இடங்களில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக கூறியதை தொடர்ந்து சந்திரசேகர் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினரின் தீவிர சோதனையை தொடர்ந்து அங்கேரிபாளையம் பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் அங்கேரிபாளையம் வெங்கமேடு பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வேல்ராஜ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் பல கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் நிலவும் குளிரை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் மேக கூட்டங்களுடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயில் தண்டவாள மின் கம்பிகளை மாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் 4 பேர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் படுகாயமடைந்தனர். நெக்குந்தி அருகே ரயில்வே மின்சார கம்பிகளை மாற்றும் பணியில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியை சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து சென்னை அன்னூர் பகுதியை சேர்ந்த குமார் என்பவர் மூலம் ரயில்வே மின்சார கம்பிகள் மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் 16 பேர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர்.
மின் கம்பியை மாற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் மீது திடீரென மின்சாரம் பாய்ந்து படுகாயம் அடைந்தனர். இதில் சூராம் என்பவர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதால் அவரை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டு மற்றும் விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்களுக்கு தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் ப. முருகேஷ் ஆகியோர் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினர். வேலூரில் தேசிய அளவிலான சப் ஜூனியர் சாஃப்ட் டென்னிஸ் போட்டிகள் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சாஃப்ட் டென்னிஸ் சங்கம் சார்பில் அகில இந்திய அளவிலான சாஃப்ட் டென்னிஸ் 17வது சப் ஜூனியர் போட்டிகள் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. இதில் இந்தியா முழுவதும் இருந்து 26 மாநிலங்களை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினார்கள். இதில் இரட்டையர் ஆண்கள் போட்டியில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த நிப்பில்லியும், பெண்கள் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிஷாலினியும் இரட்டையர்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றனர். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் தாலுகா மங்கைநல்லூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கும்பகோணம், திருவாரூர், காரைக்கால் பகுதிகளுக்கு மைய பகுதியாக உள்ளது. கடை வீதியிலேயே பேருந்து நிறுத்தமும் உள்ளதால் தினந்தோறும் பேருந்து நிறுத்தத்திற்கு வரும் நூற்றுக்கணக்கான பயணிகள் மற்றும் கடைவீதிக்கு வரும் பொதுமக்கள் கழிப்பிட வசதி இல்லாமல் கடும் அவதியடைந்து வந்தனர். பல ஆண்டுகளாக கழிப்பிட வசதி செய்து தர கோரி கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய நிதிக்குழு மானியத்தின் கீழ் 11,94,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன பொது கழிப்பிடம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு நவீன பொது கழிப்பிறை கட்டடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். 5 ஆண்டுகளில் UPI பரிவர்த்தனைகள் 147% உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் சுமார் 8,375 கோடி UPI பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மேலும் 2023 டிசம்பரில் UPI மூலம் ரூபாய் 17.4 லட்சம் கோடி பண பரிமாற்றம் நடந்துள்ளது எனவும் ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் UPI பரிவர்த்தனையின் மதிப்பு 139 லட்சம் கோடி என்றும், இது 2017-18 நிதியாண்டினை காட்டிலும் வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் 147% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டை ஒட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. பயன்பாட்டுக்கு வந்தது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்வோர் கிளாம்பாக்கம் செல்ல அறிவுறுத்தல். நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் பரிசு. சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.